வணக்கம், ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறோம். இப்போ ஒரு 2 ஏக்கர் தென்னந்தோப்பு, ஒரு 20 வயசு மரம் தான். அது நாட்டுக்கண்டு, 20 வயசு குறையாது. இடம் பாருங்கள், அப்படியே சும்மா மரங்க நல்லா இருக்குது. தேனி பக்கத்தில் 4 வழிச்சாலையிலேருந்து இந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டரில் இருக்குது. போர்பட்டி டோல்கேட்டு தாண்டி, தருமபுரி டோல் தாண்டி சொத்து இருக்குது. இதுதான் சொத்தோட இடம். இது கிழக்கு திசை. பாருங்கள் மரங்கள் எப்படி இருக்குது. ஒரு கூட்டு கிணறு அண்ணன் தம்பியை ஒரு 20 ஏக்கர் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அதில் ஆளுக்கு ஒன்று 2 ஏக்கர் பிரித்து ஒரு கூட்டு கிணறு, தண்ணி வசதி எல்லாம் இருக்குது. பாதை போட்டிருக்காங்க. அவங்க தோப்புக்கு போகிற மாதிரி அங்கங்கே தோப்புலேயே வீடு கட்டிக்கிட்டாங்க. பாருங்கள், பக்கத்தில் வீடு கட்டியிருக்காங்க. இப்போ வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் தான். தண்ணி தன்னால் பாயுது, தண்ணி வற்றாது. ஒரு கூட்டு கிணறு வந்து தனிப்பட்ட இடத்துல வச்சுருக்காங்க. அவங்க இப்போ நம்ம சொல்கிற நிலத்துக்குள்ள கிணறு இல்லை, பொது இடத்துக்கு வச்சுருக்காங்க. இதில் ஒரு சர்வீஸு போட்டிருக்காங்க, பைப் லைன் போட்டிருக்காங்க. நல்ல காப்புள்ள மரங்க. பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் அவ்வளோ காய் இருக்குது. காப்புள்ள மரங்க தான். இது பூரா அதான் நல்ல ஒரு செல்வான இடம். ரெண்டு ஏக்கரு. இது அதோட பொது கிணறு. அது இந்த இடத்துல பொது கிணறுல அதான் பொது கிணறுனா பங்கு கிணறு ரெண்டும் ஒன்று தான். தண்ணி எவ்வளோ பங்கு நிச்சயத்தரண்ணா? போர் எத்தனை இருக்குது? போர் ஒரே சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ். ஒரே சர்வீஸில் தண்ணி மிச்சத்தில் இருக்குது. கிணறு தேவையான தண்ணி. இங்கே பாருங்கள், இந்த வறட்சியிலே அவ்வளோ தண்ணி இருக்கும். சித்திரை மாதத்தில் எப்படி நிற்கிது பாருங்கள். தண்ணி ஊர்த்தாங்கால் இருக்குது. ஊர்த்தாங்கால் அளவுக்கு இருக்குது தண்ணி. அவ்வளோ தண்ணி இருக்குது. ஒரு 2 ஏக்கருக்கு 2 சென்ட் கம்மி. 1 ஏக்கர் 98 சென்ட். 1 ஏக்கர் 98 சென்ட். 2 ஏக்கருக்கு 2 சென்ட்டு கம்மி. இந்த கிணத்துலேருந்து இந்த பக்கம் தான் நிலம். இது நம்ம மரம், இந்த மரம், அந்த மரம், இதுலேருந்து இந்த பக்கம் இந்த மரம் நம்மளை சேர்ந்தது. இந்த மரத்தோட அந்த மரம் கிடையாது. அதுக்கு நேரம் இப்படி ஒதுங்கிறது. இந்த கரைக்கு நேரம் இப்படி அப்படியே போகுது. கரைக்கு அப்படியே பொலி அங்கே இருக்கு பாருங்க. தெரியும். இளம்பில்லை. அது இளம்பில்லை. அதான் இந்த நாட்டு மரம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும். சரி. மொத்தம் 180 மரங்கள் இருக்குது. 1 ஏக்கர் 98 சென்டில். ஒரு பண்ணை வீடு மாதிரி அமைச்சிக்கிறவங்களுக்கு தேனி வந்து பக்கத்தில் இருக்குது. 4 வழிச்சாலையே 500 மீட்ரு தான். தேனி பக்கத்தில் இருக்குது. வீரவாண்டிக்கு பக்கம் இருக்குது. சின்னமனூர் பக்கம்தான். எல்லாம் 4 வழிச்சாலையில் போனீங்கன்னா உடனே எந்த ஊருக்கும் போய்க்கலாம். மதுரை, தேனி எல்லா பக்கம் போகலாம். குமிளி போகலாம், கேரளா போய்க்கலாம், போடி போகலாம். எல்லாம் சென்டர் மாதிரி இந்த இடம். ஓரம் சொட்டு நீர் போட்டிருக்காங்க. விவசாயம் பக்கத்தில் இன்னொரு தம்பி வீடு கட்டியிருக்கார். பாருங்கள் எப்படி வீடு கட்டியிருக்காரு. பங்களா போட்டு வீட்டுக்குள்ளேயே குடியிருக்காரு. இங்கே 4 வழிச்சாலை பக்கத்தில் தான் இருக்குது. இதை பார்த்து தம்பி சொத்து இல்லை போய் அல்ல போய் கேடப்பா. நேருன்னு போய் போகலப்பா. இட்ட போய் அல்ல தீக்கினே இருக்கணுச்சு. அகனம் குறைஞ்சி அறல குடிச்சு அல்ல போயிடு. இந்த மேப் மட்டும் திசைப்பா. எத்தடி இருப்பா? எத்தடி தெரியும் இந்த கடை? ஏன் கடை பின்னாடி அல்லப்போ